என்ன மாயை? இது என்ன பிரம்மை? அந்த அந்த பாலகன் யார்? ஏன் என் கண்களுக்கு தெரிகிறான்? இல்லையே தாயே, பிறகு இது எப்படி சாத்தியம்? தாயே, தாங்கள் என் கேள்வியை நான் உனக்கு கூறுகிறேன். ஒருவேளை சனி அனுமானிடம் தங்கள் நட்பை விட அதிகமாக கூறிவிட்டால் நிச்சயமாக அனுமானுக்குள் இருக்கும் பழைய ஞாபகங்கள் நினைவுக்கு வந்துவிடும். ஆனால் இப்பொழுது சனி எப்படி இந்த சூழ்நிலையை கையாளப் போகிறார்? மறந்து விடாதீர்கள், இப்பிரபஞ்சத்தில் உள்ள எவரையும் விட தன் கர்மத்தை இணைந்ததாகும். ஆதலால் இம்முறை அவன் தன் நட்பிற்கான தர்மத்தை நிறைவேற்றுவான். எனக்கு நம்பிக்கை உள்ளது. வாத திறமையால் வீழ்த்த நினைப்பவன் எப்படி என் வினாக்களுக்கு உண்மையான விடை அளிக்க முடியும்? ஒருமுறை நான் கூறுவதை கேட்க முயற்சி செய். எனது கருத்தினை கேட்க அதை நம்மால் உணர முடியும். அது நம் எண்ணங்களுக்கு மேலானது. நம்முடைய பெற்றோர்கள்தான் நமக்கு உயிரளி. என்னை பற்றி உன் ஆழ்மனதில் என்ன தோன்றுகிறதோ அவ்வாறே. எது முக்கியத்துவம் வாய்ந்தது? நம்முடைய கர்மங்களை நிறைவேற்றுவதா, அல்லது நமது உறவில் தோன்றும் உண்மைகளை பற்றி இப்பொழுது ஆராய்வதா? ஏன் நீயே அதை கூறு. உன் மனதில் தோன்றும் குரலை கேள். என்னை அழித்துவிடு. இதையே இல்லை. சற்று கவனமாக கேள் தாமினி. இந்த பணியானது உருகும் கால அவகாசமே சனியிடம் உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். மேலும் நம் மனதிற்கு எதிராக ஏதேனும் செய்வது முறையற்றதாகும். ஹனுமான், நீ மற்றொரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானது. கூறியபடி சனிக்கு எல்லையில்லா துன்பத்தை அளிக்க கூறியிருந்தேன். அவனும் அந்த செயலை செய்துவிட்டான். நாம் இனிமே கிரகங்கள் அனைத்தையும் கைது செய்து தங்களின் பாதங்களில் விழ வைத்து விடுவோம்.